நேற்று வந்து ஆஸ்திரேலியா கேப்டன் டிராவிஸ் ஹெட் வந்து என்ன சொல்றாருன்னா, தோத்ததுக்கு அப்புறம் எங்க டீம்ல வந்து நிறைய இன்ஜுரி இருக்கு, அதனாலதான் நான் வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம வந்து அந்த நாய் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கு. நேற்று வந்து அடிச்சது 169 ரன் தான் ஜிம்பாப்வே. அது ஈஸியா வந்து சேஸ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ரொம்ப அசால்ட்டு. அதனாலதான் வந்து தோத்து போனதுக்கு காரணமே வந்து இந்த ரன் தானே ஈஸியா அடிச்சிடலான்ட்டு ஒரு அசால்ட்டு. அந்த அசால்ட்டால தான் தோத்தே போனாங்க. தோத்துட்டு அந்த நாய் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து எங்க டீம்ல வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜுரியில் இருக்காங்க, அதனால தான் தோத்துட்டோன்ட்டு. இந்த நாய் என்னத்த பிடுங்குச்சு? டிராவிஸ் ஹெட் நாய் நின்று அடிக்கலாம்ல. அவங்க பவுலிங் என்ன அவ்வளோ பெரிய டஃப் பவுலிங், அதனால ஈஸியாக தான் போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே அசால்ட்டா விக்கெட் கொடுத்தாங்க. கேம்ரான் கிரீன்லாம் வந்து எதுக்கு அவ்வளோ கோடி கொடுத்து ஐபிஎல்ல வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரில. அதனால இந்த நாய் வந்து இங்கே விளையாட மாட்டேங்குது. ஐபிஎல்ல அந்த நாயை அவ்வளோ கோடி எடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான பெட் கட்டி அவனை வந்து ஐபிஎல்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அந்த நாய் வந்து இங்கே விளையாட மாட்டேங்குது, ஒழுங்காவே விளையாட மாட்டேங்குது. அந்த நாய் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு, சரிங்களா? கேம்ரான் கிரீனு அந்த நாய்க்கு பேட்டிங்கும் வர மாட்டேங்கி, பவுலிங்கும் வர மாட்டேங்கி. ஸ்டீவன் ஸ்மித்லாம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவனை தான் தூக்கணும். ரீப்ளேஸ்மெண்ட்டா யாராவது ஒருத்தனை தூக்கணும்னா ரென்சாவை தூக்குற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரென்சா தான் 2 மேட்ச்ல நல்லாவே விளையாண்டுருக்காரு. அதனால வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து கேப்டனா வரும்போது இந்த கேம்ரான் கிரீனை வந்து எடுத்து விட்டுறணும். அந்த இடத்த வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் வந்து டிராவிஸ் ஹெட்டும் ஸ்டீவன் ஸ்மித்தும் கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்கா கூட ஓப்பனிங் பண்ணி கண்டிப்பா வின் பண்ணி கொடுக்கணும். டிராவிஸ் ஹெட்லாம் வந்து கேப்டனா இருக்க தகுதியே இல்லை. அவர் வந்து இந்தியா கூட மட்டும் தான் விளையாடுவாரு, மற்ற டீம் கூட விளையாட மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த நாய் மற்ற டீம் கூட விளையாண்டு ஜெயிச்சா தானே குவாலிஃபிகேஷன் ஆகிட்டு வந்து இந்தியா கூட போய் சூப்பர் 8 மேட்சஸ் வந்து விளையாட முடியும். மற்ற டீம் கூடலாம் ரொம்ப கேவலமா தோத்துட்டு நம்ம வந்து செலக்டே ஆக மாட்டோமே, குவாலிஃபிகேஷனே ஆக மாட்டோமே. அப்போ எப்படி வந்து இவன் இந்தியா கூட போய் விளையாடுவான்? டிராவிஸ் ஹெட்டை கேட்டால் போதும், இந்தியா பவுலர் கூட மட்டும் தான் அடிப்பான். இந்தியா பவுலிங்லாம் ரொம்ப டஃப்பாக தான் போடுவாங்க. அந்த பவுலிங்லாம் அடிச்சிருவான், ஈஸியாக போகிற பவுலிங்லாம் அடிக்க மாட்டான். நேற்று கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. டிராவிஸ் ஹெட் ரொம்ப ரொம்ப அசால்ட்டு. அந்த நாயால தான் தோத்தே போனோம். ஸ்ரீலங்கா மேட்ச்ல கண்டிப்பாக ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பாக வருவார். அவர் தான் கேப்டனாக இருப்பார். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.